Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. தமிழக வெற்றி கழகம் தனது தேர்தல் வாக்குறுதியில் விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடன் உங்களுக்கு சிறு குறு விவசாயிகளுக்கு முழுமையாக தள்ளுபடி செய்வதாகவும் பெரு விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி செய்யும் தேர்தல் வாக்குறுதியில் இன்றைய முதலமைச்சர் மாண்புமிகு ஜோசப் விஜய் அவர்கள் அன்றைய தலைவராக இருக்கிறப்ப தேர்தல் பிரச்சாரத்தில் தன்னுடைய அறிக்கையில் இது அறிக்கை கிடையாது, இது உத்தரவாதம். விவசாயிகளுடைய கஷ்டங்கள் எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் எனக்கு தெரியும், எனக்கு விவசாயம் தெரியாது, அவங்களுடைய கஷ்டங்கள் தெரியும்னு சொல்லி உத்தரவாதம் அறிவிச்சார். ஆனா தனது ஆட்சி பொறுப்பு ஏற்ற உடனே அவர்கள் 2 வாரம் இதை பத்தி எதுவுமே பேசவே கிடையாது. தொடர்பா எடுத்துக்கிட்டா உங்களுக்கு தமிழ்நாடு அரசை பொறுத்த இதற்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர்கள் பொதுவா தேர்தல் வாக்குறுதியில் பயிர்க்கடன் அறிவிச்சாங்கன்னா ஆட்சி பொறுப்பை ஏற்ற உடனே முதல் கையெழுத்து விவசாயிகள் பயிர்க்கடன் கையெழுத்தா தான் இருந்தது வரலாறு. ஆனா இவர் 2 வாரமே அதை பத்தி கண்டுக்கவே இல்லை. எங்களுடைய தமிழ்நாடு அனைத்து விவசாய சங்க ஒருங்கிணைப்பு குழு சார்பில் நேர்ல மாண்பு தமிழக முதலமைச்சர் தலைமை செயலகத்தில் சென்று விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யுங்க, புதிய பயிர்க்கடன்கள் கொடுத்தாலும் மட்டும் தான் மீண்டும் பயிர்கள் பயிரிட முடியும், விவசாயிகள் பாதிப்பில் இருக்காங்கன்னு சொல்லி பின்னாடி 1 வாரம் எனக்கு அவகாசம் கொடுங்க, நான் கொஞ்சம் நிதி சுமையில இருக்கேன், நான் தெரிஞ்சு சொல்றேன்னு சொன்ன மாண்பு தமிழக முதலமைச்சர் 1 வாரத்தில் அவர் தேர்தல் அறிக்கையில கொடுத்ததுக்கு நேர்மாறாக பயிர்க்கடன் தள்ளுபடி அறிவிச்சிருக்காரு. 50,000 ரூபாய், அதுக்கு கீழே சேர்த்தி வாங்கினா 40,000 30,000 வரலாற்றிலே இந்த மாதிரி ஒரு அறிவிப்பை பார்த்தது கிடையாது. இது உத்தரவாதம் தெரிவிச்ச மாண்பு தமிழக முதலமைச்சர் விவசாயிகளுக்கு இவர் பண்ணது மிகப்பெரிய ஏமாற்றத்தையும் பெரிய எங்களுடைய நம்பிக்கையும் அவர் இழந்துட்டார். மிகப்பெரிய ஒரு பெரிய அதிர்ச்சியில் நாங்க இருக்கிறோம். மீண்டும் இன்னைக்கு புதிய வேளாண் இந்த ஆண்டுக்குள்ள பயிர்க்கடன் செய்ய முடியாத நிலைமையில் நாங்க இருக்கிறோம். மாண்பு தமிழக முதலமைச்சர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் ரூல்ஸையும் சொல்லாதையும் மத்திய அரசுடைய காரணம் காட்டாதையும் வழியா எங்களுக்கு என்ன வாக்குறுதி செய்த பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யணும். தமிழ்நாட்டு அரசை பொறுத்து இன்னைக்கு நிதி சுமைங்கிறது நீ 10 லட்சம் கோடிங்கிறது தன்னுடைய வருவாய்க்கு உட்பட்டு இருக்கிறதான். அந்த கடனையும் அவர் காட்டுறது முறையானதா இல்ல. அதே போல ஆர்பிஐ ரூல்ஸ் பொறுத்து என்னன்னா அந்தந்த மாநிலத்தை பண்ற அந்த அரசாணுடைய தள்ளுபடியா இருக்கட்டும், நலத்திட்டங்களா இருக்கட்டும், அது அரசு சார்ந்தது. இதுல ஆர்பிஐ தலையிடாது. மாண்பு தமிழக முதலமைச்சர் இதை உணர்ந்து கொண்டு விவசாயிகள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்ற முன்வரணும். அதே போல பழைய நடப்பாண்டுல கொடுத்த பயிர்க்கடனை நிறுத்தி வச்சு இந்த ஆண்டுக்கு புதிய பயிர்க்கடன் வழங்க உடனே தீவிரம் நடவடிக்கை எடுத்து தமிழ்நாட்டில் ஒரு நிதியை பெருக்கி பழைய கடனை கட்டுறது முன்வரணும்னு சொல்லி மாண்பு தமிழக முதலமைச்சருக்கு தமிழ்நாடு அனைத்து விவசாயிகள் ஆற்றுப்பாசன விவசாய சார்பில் கோரிக்கை கொடுக்கறாங்க. ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டா விவசாயிகளுக்கு ஒரு 12,000 கோடி தள்ளுற மாதிரி வருங்க. இதுதான் இவர் அறிவிச்சது. என்ன சொல்லக்கூடியதுன்னா மாண்பு தமிழக முதலமைச்சர் அவருடைய நேரடியில் அறிவிப்பு இல்லைன்னு நாங்கள் விவசாயிகள் நினைக்கிறோம். இது போன்ற அறிவிப்பு வரலாற்றில் பார்த்திருக்க முடியாது. யாருடைய தலைமைச் செயலர் யாருடைய அரசு அதிகாரியுடைய யோசனைகளை சொன்னாரோ என்னங்கிறது எங்களுக்கு ஒன்றும் புரியல. மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர் நேரடியா அவர் என்ன அறிக்கை கொடுத்தார், விவசாயிகளுக்கு என்ன வார்த்தை கொடுத்தோம், அந்த வார்த்தையை காப்பாற்றுறதுக்கு முன்ன வரணும். எங்களுக்கு உடனடியா பயிர்க்கடனை தள்ளுபடி செஞ்சு புதிய பயிர்க்கடன் வழங்கினா மட்டும்தான் நாங்கள் மேற்கொண்டு